ஸ்டோரியில் பேசுகிறது மகிழ்ச்சி. கிரெடிட்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மத்திய அரசினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. 8th NLEPC பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ டைரெக்டாக நான் சுட்டி ஸ்டோரிஸ்க்கே போயிடுறேன். ஃபஸ்ட்டு சுட்டி ஸ்டோரி வந்து ஜெய் ஆதித்யா. இவர் லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. சவுந்தரராஜா வித்யாலயா, பொன்னகரம், நத்தம் ரோட், திண்டுக்கல் மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் வந்து நந்தினி. இவர் செஞ்சுருக்கக்கூடிய அந்த இனோவேஷன் என்னன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன் எக்ஸாஷன் அலர்ட் சிஸ்டம். ஸோ டீஹைட்ரேஷன்னால சஃபர் ஆகிற பேஷண்ட் ஆறு சிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐவி ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. நார்மலாக நம்ம சொல்லுவோம்ல, குளுக்கோஸ் பாட்டில் அதுலேருந்து ஒரு டியூப் ஒன்று வரும், நீடில் மூலியமாக கையில் நரம்பு எடுத்து போயிட்டுருக்கோம். அது சலைன் வாட்டர், தட் இஸ் NaCl, அப்புறம் டெக்ஸ்ட்ரோஸ் சுகர், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரீஹைட்ரேட் பண்ணுறக்காக அது வந்து போடுவாங்க. அது வந்து தீரு போகுது அப்படின்னா அலர்ட் கொடுக்குற மாதிரி வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த டிவைஸில் வந்து இருக்குது. இதனால் என்ன தடுக்கப்படும்னா, அந்த ட்ரிப்ஸு ஃபுல்லாக போய் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பிளட் ஃப்ளோ வந்து ரிவர்ஸில் டியூப் வழியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான டைமுக்கு வந்து நர்சஸ் ஆர் அட்டெண்டர் வந்து கூட இருந்து பார்க்கணும். ஸோ இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். செகண்ட் சுட்டி ஸ்டோரி வந்து ரஞ்சிதா அவங்களோடது. அவங்களோட கைட் டீச்சர் முத்தமிழ் செல்வன். இவங்களோட ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐயம்பாளையம், மணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இவங்களோட இனோவேஷன் வந்து ஹெர்பல் சானிட்டரி பேட். காட்டன் லேயரில் வந்து 2% சீக்ராஸ், அப்புறம் 7% ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் போர்னியால் கேம்ஃபர் பவுடர், இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த காட்டன் கிளாத் வந்து ஒரு 5 லேயர் கொண்டதாக வந்து இருக்குது. அந்த எத்தனால் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஹெர்பல் சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு. ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டில் வந்து என்ன இருக்குன்னா, வேப்பிலை, அப்புறமேல் வந்து பசில் லீஃப், திருநீற்று பச்சிலை, அப்புறம் கற்றாழை, அப்புறம் புதினா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, 75 தடவை வரைக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த சானிட்டரி பேடை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு சுட்டி ஸ்டோரி, ஹர்தீஷ் கேஎஸ். இவர் லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸ்ரீ விகாசா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உத்தமபாளையம், தேனி மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் கார்த்திக். இவரோட இனோவேஷன் வந்து ரயில்வே ட்ராக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹேண்டிகேப்ஸ். இவர் அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்கியிருக்காரு. க்ரீன் அண்ட் ரெட் சிக்னலை பொறுத்து ஒரு மூவபிள் பிரிட்ஜ் வந்து இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அந்த மாடலில். ஃபோர்த்து சுட்டி ஸ்டோரி வந்து ரம்யா இ. லாஸ்ட் இயர் இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. தருமபுரி மாவட்டம், PUMS கேலவல்லி ஹரூர் ஸ்கூலில். இவங்களோட கைட் டீச்சர் ஆறுமுகம். இவங்களோட இனோவேஷன் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் கண்ட்ரோலிங் சிஸ்டம் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ். ஸ்டீரிங் சிஸ்டமோட அந்த ரேக் அண்ட் பீனியன் ஓல்டு மாடல் பேஸ் பண்ணி இவங்களோட அந்த ப்ரோட்டோடைப் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா, வண்டி வந்து ஹில்ல வந்து ஏறும் போது அதோட ஹெட்லைட்டு ஃபோக்கஸ் வந்து 2 ஆப்ஷனாக வந்து பட்டன் சிஸ்டம் மூலியமாக கிடைக்கும். பட் இவங்க செஞ்சுருக்கிற அந்த மாடல் படி ஹெட் லேம்பே வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஆங்கிள் மூவ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஃபிஃப்த்து சுட்டி ஸ்டோரி, வைஷ்ணவி ஃப்ரம் வெள்ளாளர் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திண்டல், ஈரோடு மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் மாலதி. இவங்களோட இனோவேஷன் வந்து ஏர் டையிங், ப்ளோயர், அப்புறம் டியூப் அண்ட் பைப்ஸ், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இவங்க வந்து டையிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூமேட்டிக் ப்ராசஸ். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனில் 17 to 20% வரைக்கும் இந்த டையிங்னால வந்து டெக்ஸ்டைல் டையிங்னால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட இந்த டிவைஸ் ஏர் டையர் மூலயமா வந்து அது குறைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க.
சிக்ஸ்த்து சுட்டி ஸ்டோரி பிரேம்குமார். இவர் லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு. கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பேர் பெரியன் குப்பம், பன்ருட்டி, கடலூர் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் ஜெயந்தி ஆர். இவர் செஞ்சிருக்கக்கூடிய இனோவேஷன் பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர். சாக்கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ். அது கூடவே வந்து ஒரு பக்கெட் ஒன்று அட்டாச்சாக இருக்குது. இதுக்கு பவர் வந்து ஃப்ரம் பேட்டரியிலேருந்து வரலாம், அரல்ஸ் வந்து சோலார் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த டிவைஸ் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாரு. செவன்த்து சுட்டி ஸ்டோரி த்ரிஷா. லாஸ்ட் இயர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல், விக்ரமம், தஞ்சாவூர். இவங்களோட கைட் டீச்சர் சுமதி. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற மிஷின் வந்து கோகனட் பிக்கிங் மிஷின். இதில் மொத்தம் 4 லெவல் வந்து இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் ஆஃப் கோகனட் ட்ரீ அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரெஷர் ஆப்ரேட்டட் டிவைஸ் தான். ஃப்ளூயிடு என்ன சொல்கிறது, பிஸ்டன் மூலயமா வந்து நம்ம அழுத்தம் வந்து கொடுக்கும் போது ஃப்ளூயிடு ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலயமா வந்து அது லிஃப்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. அது டைரெக்டாக கோகனட் பக்கத்தில் போய் அதுலேயே வந்து ஒரு நைஃப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கட் பண்ணிடும் அந்த கோகனட்டை. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு பைப் வந்து ஒன்று இருக்கும். இது கட் பண்ணுச்சுன்னா அது விழுகக்கூடிய இது வந்து ஒரு பைப் மாதிரி இருக்க ஒரு ஒரு ஃபனல் கம் பைப் அட்டாச்சாக இருக்குது. அதில் வந்து விழுந்துடும். ஸோ அந்த பைப் மூலியமா கீழே நமக்கு சாக்குலேயோ இல்லை வேற என்ன நம்ம ஏதாவது பேஸ்கெட்டோ கொண்டு போயிருந்தோம்னா அதில் வந்து கலெக்ட் ஆயிரும் அந்த கோகனட். ஸோ மரம் ஏறாமையே வந்து தேங்காய் இளநீ வந்து வெட்டுற ஒரு மிஷின் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. 8th சுட்டி ஸ்டோரி வந்து துளசி பி. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டையிங் ஊல், காட்டன் ஆர் சில்க். மேலச்சீட் கிரீன் மூலயமா வந்து டையிங் பண்ணுறது தான் இவங்களோட இந்த ஒரு ப்ராசஸ். கூடவே வந்து இலைகள், மரத்தூள்கள், மரப்பட்டைகள், அப்புறமேல் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளுடைய தோல்கள், இதையெல்லாம் யூஸ் பண்ணி மேல்ஷீட் கிரீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அவங்களோட அந்த ப்ராஜெக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி டை பண்ணுற க்ளோத் வந்து எந்த டேமேஜும் ஸ்கின்னுக்கு வந்து ஏற்படுத்தாதுன்றது குறிப்பிடத்தக்கது. 9th சுட்டி ஸ்டோரி வந்து எஸ்பி சௌகர்ணியா. இவங்க வந்து லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. முனிசிபல் ஹை ஸ்கூல், நாமக்கல் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் ராமசாமி. இவங்களோட இது வந்து நேச்சுரல் வாட்டர் பியூரிஃபிகேஷன். அதாவது ஒவ்வொரு ஜார் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க, சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜாரில் வந்து போட்டு அந்த ஜார்ஸ் எல்லாமே வந்து பாட்டமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒன்னோட ஒன்று. ஸோ தண்ணி வந்து மேலே நம்ம ஜாரோட டாப்பில் வந்து நம்ம வந்து ஊற்றினோம் அப்படின்னா இந்த 5 மூலியமாக வந்து அது வடிகட்டி பியூரிஃபை ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம குடிப்பதற்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜார்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சு, அப்புறம் கருஞ்சீரகம், கரித்தூள், அப்புறம் கொஞ்சம் மண், அப்புறம் தேற்றம்பரல் கொட்டை, அப்புறம் கற்பூரவல்லி. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நேச்சுரல் மெத்தடில் வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது தான் இவங்களோட ப்ராஜெக்ட். 10th சுட்டி ஸ்டோரி சுதர்ஷன் ஜே. அவங்களோட கைட் டீச்சர் கிருஷ்ணவேணி. இவரோட லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. காமராஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிதம்பரம், கடலூர் மாவட்டம். இவர் செஞ்சிருக்கக்கூடிய வந்து மல்டிபர்பஸ் ரோபோட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் முதியவர்களுக்கு உதவும் வகையில் செஞ்சிருக்காரு. இருட்டிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க லைட் வந்து எரியும். அப்புறம் அதில் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலயமா வந்து வாய்ஸ் கால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் அதில் வந்து எஃப்எம் ரேடியோ வந்து இருக்குது. அப்புறம் அதில் ஒரு கேமரா இருக்குது. அது வந்து 360 டிகிரியுமே வந்து ரொட்டேட்டபிளாக வந்து இருக்கும். அது கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜஸ் ஆர் வீடியோ வந்து நம்ம மொபைலில் ஆன்லைன் கனெக்டிவிட்டி மூலயமா அக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஆப்.
கேர்டேக்கர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டையோ இல்லை முதியவர்களையோ மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வந்து தோதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது போக இதில் ஏர் கூலர் வந்து இருக்குது. அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து கேர்டேக்கர் வந்து போட்டாங்கன்னா ஒரு 5 to 6 hours வரைக்கும் சில்லுன்னு அதுலேருந்து காற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ஒரு பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதனால வந்து ஃப்ளோரை கூட வந்து க்ளீன் பண்ண முடியறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட மூமெண்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஹைட்ராலிக் ப்ரொப்பலர்ஸ் மூலியமா அந்த பேஸ்கல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அதோட மூமெண்ட் வந்து இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. லெசன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்போம்.